ராஜி, என்னம்மா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்பா? நல்லா இருக்குப்பா. அப்பா பசிக்குதுப்பா, துட்டு கொடுப்பா, ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுறப்பா. அடிக்காதீங்க, புள்ளை அடிக்காதீங்க. அப்பா அப்பா பசிக்குதுப்பா, அப்பா யாவையாடி துட்டு கொடுப்பா. துட்டு வச்சிருக்கியாடி? அப்பா வேணாப்பா. எங்கடி? ஏய், ஏன் மேல கை வைக்கிற நீ? வாடா. ஏய், ஐயோ, நீ எல்லாம் செத்து தொலைஞ்சா என்னோட வச்சுக்கலாம்னா அதுக்கும் வழி இல்லாம சாவுடி. ஓய், வீடு நாறு. அப்பா நில்லுப்பா. அப்பா காசு கொடுத்துருப்பா, நாங்க எப்படிப்பா சாப்பிடுறது? காசு கொடுத்துருப்பா. நீ பாட்டு டெய்லியும் வர போற, நான் என்ன பண்றது? நில்லுப்பா. அப்பா காசு கொடுத்துருப்பா. அப்பா காசு வேணும்னா போய் பிச்சை எடுங்கடா. அதுவும் முடியலன்னா போய் சாவுங்கடா. அம்மா என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லை படுத்துக்கிட்டே இருக்க? உனக்கு எப்பமா குணமாகும்? அம்மாக்கு ஒரு காரியம் சரியாப்பா? செய்யறம்மா. அந்த மருந்து எடுத்து கொடு. இதுவாம்மா? அதான்ப்பா. இதுல கலந்து கொடுப்பா. இந்த மருந்து சாப்பிட்டா சரியா போயிடுமாமா? சரியாயிடும்பா. இனிமே நீ அழுவவே கூடாது, சரியா? ஆ, எப்பயும் சிரிச்சிட்டு தான் இருக்கணும். ஆ, நல்லபடியா தூங்கி எழுதுற, கலை எல்லாம் சரியாயிடும். ம், தம்பிய நல்லபடியா பாத்துக்கப்பா. ம். சரியாப்பா? ம். சரி, படுத்துக்கோ. ஐயோ, கலா கலா கண்ணை திறந்து பாருடி. அடி பாரு மகளே. பாருங்க. ஐயோ கலா, இந்த கஷ்டப்பட்டு அனாவே போயிட்டியம்மா. அம்மா 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 எந்திரிமா. என்னாச்சுமா? அம்மா ஏமா? அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா என்னாச்சு? எந்திரிங்கம்மா. கலா இப்படி அவசரப்பட்டுட்டியம்மா. நான் என்ன என்னடா டே பணம் வந்து விட்ட வேடிக்கை பார்த்துக்கிறீங்க? நோய் வந்த உடம்பு நாத்தை எம்பிராது. அவரு வேலை பாருங்கடா. நான் சைடு பேசுற ஜோதிவர் தேவல. ஏய், அந்த நாய் நல்ல நாளே வீட்டுல தங்குது. ஏய், நீ போய் தொலைச்சு பச்சா போடா. ஓ, ராஜா வாக்கண்ணு கலா. புண்ணிய எழுதி விட்டு போயிட்ட குழந்தைய. எங்க அம்மாவை கொன்னது எந்திரிங்கம்மா. நான் தான், என் கையாலே. கடைசி வரைக்கும் என்ன விடாத சாபம் அது. அம்மா அழுதுட்டே இருந்தாங்க, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. அம்மா நிறுத்துன்னு சொன்னேன். சரிடா இனிமே அழமாட்டேன்னு சொன்னாங்க. மூச்சு விடுறதை நிறுத்திட்டாங்க, என்ன அழவிட்டு போயிட்டாங்க. கல்லை கட்டி தண்ணிக்குள்ள இறக்கி விட்ட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. கார்த்தி மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தை நான் காலி பண்ணியிருப்பேன். என் தம்பி, அவனுக்கு நான் தான் எல்லாமே. கார்த்தி ஒண்ணு இல்ல, படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோடா. எங்க அப்பன் அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்கல, குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சு போயிட்டான். எங்களை பத்தி நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான்னு தெரியும் எனக்கு. ஆனா நான் அவனை பத்தி நினைக்காத நாளே இல்லை. ஏதாவது லாரியில் அடிபட்டு கூவத்தில் ஒப்பிப்ப கிடக்குன்னு நினைச்சிருக்காரு. வரையும் போது நல்லா கலக்கிட்டு வரையணும். திக்கா இருந்தா சேகர் எங்களை பார்த்துக்கிட்டாரு. எங்களை எல்லாமே அவர் தான். அவர் பொண்ணு ரேவதியும் கார்த்தியும் எப்போதுமே ஒன்றுதான் இருப்பாங்க. கையில் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்க கற்றுக்கிட்டோம். வாழ்க்கையில சில விஷயங்கள் மாறாது, இந்த பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி. ஆனா அந்த மாற்றம் தானே வாழ்க்கையே. இவன் விஷ்ணு, கார்த்தியோட ஃப்ரெண்டு. இவன் இல்லாம கார்த்தியை பார்க்க முடியாது. இவனுக்காக உயிரையும் கொடுப்பான் கார்த்தி. விஷ்ணுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அவனுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம தட்டி பறிச்சிருவான். அடுத்து வர சோத்துக்கு பிரச்சனை இல்லை அவனுக்கு. அவங்க அப்பா மீச மாதிரி மெக்கானிக் ஷெட் வச்சிருந்தாரு. மீச மாதிரியை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா விஷ்ணுவை மட்டும் அவரால் அடக்கவே முடியல. பைக்கில் வித்த காமிக்கிற மீச மாதிரிக்கு
இவனை வச்சு மட்டும் சமாளிக்க முடியல கடைசி வரைக்கும். ஏரியாவில் இருக்கிற பெரிய பசங்க 3 சீட்டிகிட்டே இருந்தானுங்க. தெரிஞ்சும் கொஞ்ச நாள் நான் தலையிடல, சும்மா இருந்துட்டேன். நான் வாழ்க்கைன்னு அப்படிதான் இருக்கும். நானும் அடிபட்டு தான் கற்றுக்கிட்டேன், அவனும் கற்றுக்கணும். அடிபட்டு தான் கற்றுக்கணும். எல்லாரையும் எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கணும். அவனுக்கு பயமே இருக்கக்கூடாது. உன் பலவீன வெளியே தெரியக்கூடாது கார்த்தி. மோது. ஜெயிக்கணும்னா நெஞ்ச நிமித்திட்டு போய் மோது. அகண்டமா இருக்கான்னா கொஞ்சம் இல்ல நிறையவே எதிர்கட்சி எதிர பேசி பேசிய ஓட்டு வாங்கினால அதான். ஹோபி அடிக்கிறவனுங்களுக்கெல்லாம் காப்பி கேக்குதா? இந்தா குடிங்கடா. படத்தை வரைஞ்சு கொடுத்ததே நாங்க தான். சும்மா சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு சுத்திக்கிறது உங்க அப்பன் தான். அவர் காப்பி பதில கட் பண்ண. என்ன ஏம்பா இழுக்கிறீங்க? எப்பா என்ன ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பெருசா வரைவீங்களா? வரைஞ்சிடலாமா? உன் கல்யாணத்துக்கு இது என்ன, இதை விட பெருசா வரைஞ்சு தரேன். கீழே பேரு போடுவீங்களா? பேரை போட்டா மட்டும் உனக்கு படிக்க தெரியுமா? எங்க ஏபிசிடி சொல்லு பார்க்கலாம். அங்க இங்க வழியில 2 பேரையும் இன்னைக்கு சரியா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஓடி போயிருங்கடா. ஆமா நீயும் சரி, என்ன ஒழுங்கா படிக்க வச்சிருந்தா இந்த பன்னாடு பசங்க எல்லாம் என்ன பார்த்து இழிப்பானுங்களா? பன்னாடு விளக்கமாறுலாம் சொன்ன முடிய பிச்சிட வேண்டி. கல்யாணம் ஆகட்டும்டா. ஏன் முடிய நீ பிக்கிறியா இல்ல ஓ முடிய நான் பிக்கிறேன்? இருக்கு இங்க சண்டல போட வேணாம். நம்ம காலனில கக்கூஸ்க்கு டோக்கன் போடுற அந்த கருவாச்சியை கட்டாலும் கட்டுவேன். உன்னை கட்டிக்க மாட்டேன். வேற எல்லாமே போச்சு. வச்சுக்கோங்க. ரொம்ப அடுத்த வாரம் பார்க்கலாம். சரி. ஏன்டா ஏன் ஏரியால என் கண்ணு முன்னாடி 2 வாட்டி வந்து தூள் வித்துட்டா நீ என்ன பெரிய பருப்பா? பன்னீர் போட்டா சாவடா. அம்மாஜி ஆள்னா என்ன வேணா சரிங்களா? அவங்க சொல்லுவாங்க, இவனுங்க வந்துருவானுங்க. அவ சொல்லுவா நீ வெளியூர்ல வியாபாரம் பாரு, நான் உள்ளூர்ல சம்பாதிக்கிறேன். இதுக்கு ஒரு பஞ்சாயத்து, அத நான் கேட்டு இருக்கணும். அண்ணா சப்பையா என்னடா எப்படி அவசரங்கா இருக்க போறவன் என்ன பண்ணிரு பிடிக்கடா. பைக்லயே வந்துடலாம்ல. மக்களோட மக்களா க்ளோஸா பழக்க தெரிஞ்சுக்க. அதுக்கு மேல இந்த மாதிரி விஷயத்துல பைக்ல கொண்டு வர முடியாது. லைசன்ஸ் பிளேட் நம்பர் தெரிஞ்சிடுச்சுன்னா திங்கிங். ஆனா இங்க தான் எடுத்துங்க. இங்க இருக்கு. சரிண்ணா வாடா. ஹாய். குளிச்சிட்டியா? குளிச்சிட்டியா? சீ. ஐயோ காரியத்தையே கெடுத்துட்ட. சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, குளிச்சிட்டியான்னு யாராவது கேட்பாங்களா? பூடா. போடு 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 போடு. பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டி எனக்கு எப்படி தெரியும்? தாலியை வெள்ள போட சொல்றான் கொக்கா மக்கா. வாயை புத்துடா.
முட்டுறதுக்கு அங்கேயே மோதிடலாம். ஜோதி எங்க ஏரியால பொண்ணுங்களை சப்ளை பண்ற புரோக்கர் மாமா. எங்க அப்ப 18 வருஷமா இருக்கோமா செத்துமான்னு எட்டி பார்த்ததில்ல. இப்ப மட்டும் அப்ப எனக்கு பாசம் புத்திட்டு வந்துருச்சு போல இருக்கு. ரத்த சொந்தத்துல அடியால் தர வந்துட்டான். பையன் அது இதுன்னு சொல்லி வந்தான்னா அவன் நிழல கொடுத்தோட நான் விட மாட்டேன். ஏறா வண்டியில. ஏய் என்ன எல்லாம் கட்டி முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டா அம்மாஜி. அம்மாஜி, பிரதாப் வந்திருக்காரு. வர சொல்லு. வணக்கம் அம்மாஜி. வாயா பிரதாப். சாரி அம்மாஜி, வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆளு அதான் புதுசா தெரிஞ்சவன் தான். அப்புறம் என்ன சொல்லியா? உங்க பணம். ஏய் என்ன தைரியடா உனக்கு? அம்மாஜி மேல சாரி அம்மாஜி, சாரி. கூட்டிட்டு போடா அவனை. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அம்மாஜி. போடா. சரக்கு. ஏய் பன்னீர்கிட்ட பேசுனியா? போன் எடுக்கல அம்மாஜி, அவன் எங்க இருக்கானே தெரியல. ஏய் என்னடா தெரியலன்னு சொல்ற? ஆளு நேர்ல அனுப்பு. இன்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கோ. பன்னீரை காணோம்னா பாய் வேலை தான் இருக்கும். தூள் போற நேரம் நெருங்கிடுச்சு, அதான் இறங்கிட்டான். பன்னீரை சீக்கிரம் புடிச்சு தூள இடம் மாத்தணும். புரியுதா? வணக்கம் அம்மாஜி. வாடா மாமா பையலே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அம்மாஜி. என்ன தொழில் நல்லா நடக்குதா? ஏதோ உங்க புண்ணியத்துல அம்மா. ஏன் புண்ணியம் ஏதுடா? ஆமா, போற இடத்துல எல்லாம் அம்மாஜி கிட்ட வேலை செய்யறேன், அம்மாஜி கிட்ட வேலை செய்யறேன்னு சொல்றியாமே. நான் இன்னும் உன்ன மாச சம்பளத்துக்கு வச்சிருக்கேன் அம்மாஜி. அப்படி இல்ல அம்மாஜி, உங்க பேரை சொன்னா நமக்கு கொஞ்சம் வேலை இழுக்காம முடியுது, அப்புறம் சிக்கல் இல்லாம போகுது, அதனாலதான். இப்பதான்டா சரியான பொம்பளை புரோக்கராட்டும் பேசுறேன். ஏய் காசை கொடுத்து அனுப்புங்கடா. வர அம்மாஜி. பேச்சுக்கு ஒருத்தர் மாமா மாமான்றான். நான் இல்லைன்னா வியாபாரமே படுத்துறேன். யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, பொது இடத்துல வச்சு மாமா பையன் மாமா பையன் அங்க கிடந்து போ. நான் திரும்ப திரும்ப அதையே சொல்லி ஊறிட்டு வாடா. என்னைக்காவது ஒரு நாள் வைக்கிறாண்டி. முக்கியமா எங்கேயா போகணும்னா தான் தொந்தரவு செய்வேல. நீ நேரா ஒரு பஸ் பிடிச்சிட்டு வரலாம்ல, அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் உனக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கடையில் பையன் இருக்கான், இருட்ட இருக்கும் பேசிட்டே இரு. எப்போ பார்த்தாலும் கடை கடை கடன் கழுத்து எடுத்துட்டு இருக்கேன். கழுத்து எடுத்துட்டு இருக்கேன். தலை எழுத்துறேன். ஹலோ, யாரு? நான் தான் நாச்சிமுத்து பேசுறேன். முன்னாலே கூப்பிட்டேன்டா. இப்பதான்டா வந்தேன். விஷ்ணு கொண்டு வந்து விட்டான். அங்கேயா இருக்கான்? அவன் கடையில என்னைக்கு இருந்திருக்கான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு. சரி, கடை விற்கிறத பத்தி பேசுனே இல்லையா? நானும் இங்க ஜோதிங்கிற புரோக்கர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். சரி, இவன் சரின்னு சொன்னா சட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம். 30 வருஷமா இந்த பைக்கை பிடிச்சுக்கிட்டே அழுதேன். இந்த பைக்கு கூடவே விழுந்த சாகரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏதாவது வாங்கிட்டு ஊர் வந்து சேர்ந்துடலாம் போல இருக்கு. சரி, ஒழுங்கா வந்து சேரு. வச்சிட்டுமா? சரி.